வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஜவ்வரிசி வடவம். வெயிலும் தேவையில்லை, கூலும் காய்ச்ச வேணாம், ஈஸியாக வீட்டுக்குள் நிழல்லே போட போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி வடவம் செய்கிறதுக்கு 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது மாவு ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசி தான் நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைக்காது, ரவை பதத்துக்கு தான் அரைக்கும். பரவாயில்ல, அது மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சாச்சு பாருங்கள். ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வடம் நான் ரெடி பண்ணுறது, கூழ் காய்ச்சல் ரெடி பண்ணுறதுக்கு நைட்டு மணி 9. எல்லா நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான், சாப்பாடு வேலை, பாத்திரங்கள் ஒரு வேலை, எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப்பு தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம். வத்தலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொதித்த தண்ணி எடுத்து நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசியில் ஊற்றிடலாம். எல்லா தண்ணியும் ஊற்றிடலாம். 1 கப்பு ஜவ்வரிசிக்கு 4 கப்பு தண்ணி உப்பு கலந்து கொதிக்க வச்சு அதில் ஊற்றியாச்சு. அதை நல்லா கலக்கி விட்றலாம். மெதுவாக கலக்குங்க. தண்ணி கொதிக்க கொதிக்க இருக்குது, கையில் தெரிச்சிரும். அதனால் பொறுமையாக கலக்கிக்கலாம். சிரமமே இல்லாமல் வெயிலில் போய் கஷ்டப்படாமல், மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு வெயிலில் போட்டு நம்ம கஷ்டப்படாமல் வீட்டிலையே ஈஸியாக நிழல்லே நம்ம எவ்வளோ ஈஸியாக வத்தல் போடுறோம் பாருங்கள். நைட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்க போகிறப்ப இதை செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அது மாதிரி காலை வேலையை முடிச்சுட்டு நம்ம ஈஸியாக வத்தல் ரெடி பண்ணிடலாம். நல்லா கலக்கியாச்சு. இப்போ ஒரு தட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு காலையில் பார்க்கலாம். பொழுது விடிஞ்சிருச்சு. நான் இப்போ காலையில் டிஃபன்லாம் முடித்து எல்லா வேலையும் முடித்தாச்சு. இப்போ மணி 9:30. இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள், லட்டு மாதிரி. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம நைட்டு வேலையை முடிச்சுட்டு இதை செஞ்சோம். இப்போ காலை வேலையை முடிச்சுட்டு இப்போ இதை பார்க்குறோம். அதனால் நம்மளுக்கு சிரமமே கிடையாது. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு ஜாரில் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு அதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம நேற்று அரைச்சப்போ ஒன்றும் பதியமாக இருந்துச்சுல்ல, இப்போ எல்லாம் நல்லா நைஸாக எப்படி அரைச்சிருச்சு பாருங்கள். அதனால் எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. அரைச்சி ஒரு பவுலில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தான் வத்தை ரெடி பண்ண போகிறோம். நான் சின்ன டேபிள் ஒன்று எடுத்து வச்சு அது மேலே பாலித்தீன் கவர் விரிச்சிருக்கேன். நீங்கள் கீழே தரையில் பாலித்தீன் கவரை விரித்து கூட இது மாதிரி செய்யலாம். வீட்டில் சட்னி கரண்டி எடுத்து நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம வத்தலை அதில் ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் வத்தல் புளிகிறது. சாப்பிட்றதுக்கு இந்த வத்தல் வந்து ஜவ்வரிசி செம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு கார குழம்புக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா சைடிஷே தேவை வேண்டியதில்லை. எல்லாமே இதை வச்சே நாங்கள் சாப்பிட்ருவோம். எல்லா வத்தலையும் இது மாதிரி ஊற்றியாச்சு. 2 நாளாக காயறதுக்கு. நம்ம ஒரு நாள் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபேன் காற்றுலேயே காஞ்சிரும் அது. ஒரு நாள் ஆயிடுச்சு. லைட்டாக காஞ்சிருச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த சம்மர் டயத்தில் ஃபேன் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் வீட்டில், பகலுக்கும் நைட்டுக்கும். அதனால் காஞ்சிரும். ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்போ மறுநாள் நம்ம வத்தெல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம். 2ஆம் நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வத்தலை எடுத்துக்கலாம். இது மாதிரி பாலித்தீன் கவர் இருந்தால் இது மாதிரி வத்தல் செய்யலாம். இல்லாட்டி இதுக்குன்னே சீட்டு விற்கிது, வத்தல் சீட்டுன்னே, அது வாங்கி போட்டாலும் ஈஸியாக எடுத்துடலாம். அப்புறம் எப்படி எடுக்க வருது பாருங்கள் வத்தல். நம்ம தண்ணி தொளிக்கலை, எதுவுமே தொளிக்கலை. 2ஆம் நாளே எடுக்கிறதுக்கு வந்துடும். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நம்ம அதுக்கப்புறம் வேணால் வெயிலில் வைக்கிறனா வைக்கலாம், இல்லாட்டி நம்ம வீட்டுக்குள்ளே இது மாதிரி வச்சு காய வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வறுத்துக்கலாம். வத்தலை ரெடி ஆயிடுச்சு. வத்தல் எவ்வளோ சைனிங்காக பளபளன்னு இருக்குது பாருங்கள். வத்தல் வறுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. வானலி வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வத்தல் போட்டிருக்கேன். எப்படி பொரிஞ்சு வருது பாருங்கள், சூப்பராக. நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது பாருங்கள், மல்லிகைப்பூ மாதிரி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டுக்குள்ளே ஈஸியாக வத்தல் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.
வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க.